dear பூதம் நீ my dear பூதம் கலக்குற மச்சி. உங்களை நான் நம்புறேன்பா. திருந்தணும்னு நினைக்கிற உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். அதான் நம்ம பாலிஸ். உங்களை நான் வேலையில சேர்த்துக்கிறேன். சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். அதான் உங்களை வேலையில சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. உங்க நன்றியை வேலையில காட்டுங்க. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நல்லவர் நீங்க தான் சார். ரொம்ப புகழாதீங்க. அதுக்கு இல்ல சார், நாங்களும் எத்தனையோ பேர் வேலை கேட்டிருக்கோம், யாருமே கொடுத்தது இல்ல. எங்களை மதிச்சு வேலை கொடுத்துருக்கீங்கல்ல, அதனால நீங்க தான் சார் கடவுள். போதும் போதும். நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கே வந்து வேலையில சேர்ந்து. ரொம்ப நன்றி சார். முதல்ல வேலையை பாருங்க. சம்பளம் என்னங்கறத நான் ஃபிக்ஸ் சரி பண்றேன் சார். வாங்க. மனோகரா, அம்மா வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது? பரவாயில்லம்மா, உங்க புண்ணியத்துல நல்லாவே நடக்குது. சந்தோஷம். ஆமா, இப்போ உன் கடையில இருந்து போனாங்களே 2 பேரு, அவங்க யாரு? உன் ஃப்ரெண்ட்ஸா? இல்லம்மா, வேலை கேட்டு வந்தவங்க. வேலை கொடுத்துட்டியா? ஆமாமா. அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? பேரு கிட்டு நட்டுன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி தப்பு தண்டா பண்ணிட்டு இருந்தோம், திருந்தி வாழ நினைக்கிறோம், வேலை கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க உண்மை பேசுறது எனக்கு பிடிச்சிருந்ததுமா, அதனாலதான் வேலை கொடுத்தேன். ஏன்பா, எந்த திருடனாவது திருந்தனதா நீ கேள்விப்பட்டிருக்கியா? அம்மா, திருந்தன மாதிரி பாவலா காட்டுவானுங்க, ஆனா திருந்த மாட்டானுங்க. நாய் வாலை எப்படி நிமித்த முடியாதோ அதே மாதிரி இவனுங்களோட திருட்டு புத்தியையும் திருத்த முடியாது. இவனுங்களே எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் சொல்றேன். கேட்டா கேட்டுக்கோ, இல்ல நான் அவனுங்களுக்கு வேலை கொடுத்துதான் தீருவேன்னு சொன்னேனா, நீ கெட்டு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கின பணத்தை வட்டியோட செட்டில் பண்ணிடு. அம்மா, நான் உங்களுக்கு வேலை கொடுக்கலமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இது அழகு. வரட்டா? டிரைவர், வண்டி எடு. டே, இந்த அலங்காரவல்லி போட்ட கண்டிஷன் படி 1 வருஷத்துக்குள்ள நாம 1 கோடி ரூபாய் எப்படியாவது சம்பாரிச்சாகணும். அந்த சீதா கீதாவை நாம அடைஞ்சே ஆகணும், வேற வழி இல்ல. அப்படி கிடைச்சிட்டா 108 அறிவு இருக்கடா உனக்கு? சேத்த மேல அடிச்சிட்டு போற. டேய் நாதாரி, தைரியம் இருந்தா உன் முகர கட்டைய காட்டு பார்க்கலாம். பாரதேசி. என்னமாவா? டிரைவர், வண்டி எடு. சேத்தடிச்சு போற இவ்வளவு மனுஷியாடா? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என்னால முடியல. முடியணும், நம்மளால முடியணும். எல்லாத்தையும் தாங்கிக்க முடியணும். அவமானங்களை வெகுமானங்களா ஏத்துக்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். எப்படி முடியும்? நம்ம மாமியாரே சேத்தவாரி மேல அடிச்சு போறா, அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? டேய், வழக்கமா மாமியாருங்க அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சேத்தவாரி அடிப்பாங்க. இப்போ இவங்க கொஞ்சம் அட்வான்ஸா அடிக்கிறாங்க. தட்ஸ் ஆல். இந்த தட்சால என்னால ஒத்துக்க முடியாது. முடியணும். பிற்காலத்துல நம்ம பெரிய ஆட்களை வந்து சுயசரிதை எழுதும் போது இந்த மாதிரி வரலாற்று சம்பவங்கள்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது சரி, அவ்வளவு நாளைக்கு நம்ம எப்படி இதை ஞாபகத்துல வச்சுக்கிறது? எத்தனை தமிழ் படம் பார்த்திருக்கிற நீங்க? அதுல ஹீரோவும் ஹீரோயினும் எத்தனை தடவை டைரி எழுதி இருக்காங்க, அதெல்லாம் பார்த்ததில்ல? அதே மாதிரி நாமளும் டைரியில எழுதி வைப்போம். அதெல்லாம் சரிதான், ஆனா நம்ம ரூம்ல டைரி இல்லையே. இப்ப கிடைக்கிற பேப்பர்ல எழுதி வச்சுக்குவோம். பின்னால வசி வந்தோம்னா டைரி வாங்கி எழுதி வச்சுக்கலாம். வரும்ங்கற நம்பிக்கை, நாணயம். வர சிரமத்தை சரபக. அற்ப சிறுவனே, சாவின் விளிம்பில் நின்று கொண்டு சிரிக்கின்றாயா? சாவதில் உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? இல்லை, நீ தோற்பதில் தான் எனக்கு சந்தோஷம். நான் தோற்று போவேனா? ஆம், என்னை உன்னால் அழிக்க முடியாது. என்னை இந்த மண்ணால் அழிக்கப் போவதாக சொன்னீர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் தான் இந்த மண்ணை கவ்வப் போகிறீர்கள். உன் ஆருடப்படி எதுவும் இங்கு நடக்காது. இப்போது பார். ஜக ஜக ஜங்கா, ஜிகி ஜிகி ஜங்கா, கட கட ஜங்கா, படபட ஜங்கா, ஜெய் ஜங்கா. அடையா, பூமி பிளந்த பின்னும் உனக்கு கொழுப்பு அடங்கவில்லையா? பூமியில் பிணங்களை புதைக்க முடியும், பூதங்களை புதைக்க முடியாது. அதையும் பார்க்கலாம். போ உள்ளே.
இந்த சந்தோஷ செய்தியை நம் அரசருக்கு சொல்ல வேண்டும். நான் புதையவில்லை, மீண்டும் விளைந்திருக்கிறேன் தளபதி. என் சக்திக்கு எதிர் சக்தியா? உன்னை அழிக்காமல் விட மாட்டேன். ஏய், அடுத்து என்ன செய்ய போகிறாய்? காற்றை ஏவப் போகிறேன். ஏவி விடு, இங்கு கொஞ்சம் புழுக்கமாகத்தான் இருக்கிறது. ஏய் ஏய் மூடனே, நான் வீசுவது என்ன சாதாரண காற்று என்று நினைத்து விட்டாயா? பேய் காற்றை வீசப் போகிறேனடா. பூதத்தின் புழுக்கத்தை தீர்க்க பேய் காற்றுதான் வேண்டும். ஏவி விடு. ஏய் ஏய் சிறுவனே, உன்னை என்ன செய்கிறேன் பார். கடகட ஜங்கா, குடுகுடு ஜங்கா, படபட ஜங்கா, கஜகஜ ஜங்கா. காற்றே அவனை வீசு. ஜெய் ஜங்கா. அழிந்து போ, ஒழிந்து போ. நிலம், காற்று, இதனால் என்னை அழிக்க முடியவில்லை. அடுத்து என்னவோ? டென்ஷன் ஆகாத தளபதி, போய் ஒரு ராஜா கிட்ட கேட்டுட்டு வா. போ. ஏய் பூதராஜா. நம்முடைய முன்னோர்களான பஞ்சபூதங்களில் நிலத்தையோ காற்றையோ பயன்படுத்தி அப்துல் மூசாவை அழித்திருப்பான். மூசாவும் அழிந்திருப்பான். மூசா மட்டுமல்ல அரசே, நமது பரம எதிரியான அலாவுதீனும் மூசாவின் மரண செய்தி கேட்டு சோகம் தாங்காமல் செத்து ஒழிந்திருப்பான் அரசே. இதனை நான் மறந்து விட்டேன். நம் எதிரியின் பரம்பரையே ஒழிந்தது. அமைச்சரே, நம் கஜானாவில் இருப்பு எவ்வளவு இருக்கிறது? தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது. சரி, உடனடியாக நம் உலகத்தில் உள்ள அத்தனை சத்திரங்களிலும் அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்யவும் உத்தரவு. என் மகிழ்ச்சியை பூதகணங்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக அனுபவிக்கட்டும். அப்துல் சொல்ல போகும் நல்ல செய்திக்காக நான் சந்தோஷமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். வாருங்கள் தளபதியாரே, சந்தோஷமான செய்திதானே கொண்டு வந்திருக்கிறீர்கள்? இல்லை அரசே, தப்பு நடந்து விட்டது. நம் எதிரி தப்பித்து விட்டான். அப்துல், என்ன சொல்லுகிறாய்? அரசே, நீங்கள் சொன்னபடி பஞ்சபூத பூஜை செய்து நமது கடவுள் ஜிங்காவை வேண்டி முதலில் நிலத்தை பயன்படுத்த நினைத்து பூமியை பிளந்து அவனை அழிப்பதற்கு மந்திர பிரயோகம் செய்தேன். இதுதான் அரசே நடந்தது. அவன் நம்மை விட சக்தி படைத்தவனாக இருக்கிறான். ஆதலால் அவனை அழிக்க முடியவில்லை அரசே. முட்டாள்! இந்த பூத சக்கரவர்த்தியால் முடியாதது எதுவும் இல்லை. மூசா எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, அவனை அழிக்காமல் விட மாட்டேன். அரசே, ஒருவன் இறந்து விட்டால் அவனை பூமியில் புதைக்கிறோம். அப்படி புதைக்கப்பட்ட ஒருவன் மீண்டும் வந்து விட்டான் என்றால் அது மிகப்பெரிய விஷயம். அவனை அழிப்பது என்பது முடியாத காரியம். காற்றாலையும் அழிக்க முடியவில்லை என்றால் எனக்கு என்னமோ நடுக்கமாகத்தான் இருக்கிறது. நான் உங்களிடம் ஆலோசனை கேட்கவில்லை. என்னை கோபப்படுத்தாதீர்கள். பூதகுருவே, அரசே, நீங்கள் யோசித்து சொல்லுங்கள். அரசே, அப்துல் பஞ்சபூதங்களில் 2 உபயோகப்படுத்தி விட்டான். அதில் மூசா அழியவில்லை. ஆனால் நம் கைவசம் இன்னும் பஞ்சபூதங்கள் இருக்கின்றனவே. ஆமாம், இருக்கின்றது. அரசே, அப்துல்
நிலத்தை காற்றை பயன்படுத்தி விட்டான். பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பூதத்திடம் மூசாவிற்கு பயம் அல்லது பயத்தை போன்ற கண்டம் இருக்கும். அதனால் மற்ற பூதங்களை நாம் பயன்படுத்தினால் நிச்சயமாக மூசா அழிவான் என்பது எனது திடமான நம்பிக்கை. ஆஹா, அற்புதம் அற்புதம், மிக மிக அற்புதம். இதற்குத்தான் பூதகுரு தேவை என்பது. அப்துல், அரசே. இனியும் என்ன கவலை? சென்று அழித்து வா. ஆகட்டும் அரசே. பஞ்சபூதத்தில் நான் எதை பயன்படுத்துவது? குருவே, அரசே, இதற்கும் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அப்துல், நெருப்பால் தான் ஒருவனுக்கு கண்டம் நிச்சயமாக இருக்கும். அதனால் நெருப்பை உபயோகப்படுத்தி மூசாவை அழித்து விடு. அப்படியும் அழியவில்லை என்றால்? நல்ல கேள்வி. நெருப்பிலும் மூசா அழியவில்லை என்றால் என்ன செய்வது? மீண்டும் அப்துல் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லையே. பூதகுருவே, இதற்கும் தாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். நல்ல கேள்வி. நெருப்புக்கு பிறகும் அந்த மூசா அழியவில்லை என்றால் ஆகாயம் இருக்கிறது. ஓசை நிறைந்த அந்த ஊடகத்தால் தான் மூசாவை அழிக்க முடியும். ஓசையில் எப்படி? ஏன், நமது எதிரிகளை அழிக்க பூத சத்தத்தை பயன்படுத்துவோமே. அதற்கு சாகாத பூதங்களே இல்லையே. எவ்வளவு சக்தி படைத்த பூதங்களும் நமது பூத சத்தம் கேட்டால் இறந்து விடுவார்கள். அதனை உபயோகப்படுத்துவோம் அரசே. அந்த சத்தத்தை உபயோகித்தால் எனக்கும் ஆபத்தாயிற்றே. தகுந்த கவசங்களோடு உன்னை பாதிக்காத வகையில் பாதுகாப்போடு பிரயோகம் செய். அதற்கு கண்டிப்பாக மூசா இறந்து விடுவான். ஆக வேண்டிய காரியத்தை கவனி, செல். தங்கள் சித்தம் என் பாக்கியம். உங்கள் எண்ணம் நிறைவேறும். உங்கள் உத்தரவுப்படி நான் வருகிறேன். வெற்றியோடு வருகிறேன் என்று சொல். போ. வெற்றியோடு வருகிறேன். மூசா, நீ ஒழிந்தாய். நிறுத்துங்க. இப்படியே இங்கேயும் நடந்தா மூசா கிடைச்சிருவானா? இப்படி பேசினா கிடைச்சிருவானா? ஏன்பா இப்படி பேசுறீங்க? அம்மா சொல்றதுல என்ன தப்புங்கற? மூசாவை கண்டுபிடிக்காம அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? யோசிக்கிறேன்னு அர்த்தம். எவ்வளவு நேரம் தான் யோசிப்பீங்க? இவ்வளவு அவசரப்படுறிய? நீ கண்டுபிடிக்க வேண்டியதானே? உங்ககிட்ட இருக்கிற எல்லா மந்திர சக்தியும் என் புருஷன்ட்ட இருந்தா எப்பவோ என் புள்ளைய கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்படி வெட்டியா உங்கள மாதிரி நின்னுட்டு இருக்க மாட்டார். ஓஹோ, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. இப்ப நான் மட்டும் தனியாளு, அப்படித்தானே? அதுலங்க மூசா காணாம போய் முழுசா ஒரு நாளாச்சு. அவனை தேடி கண்டுபிடிக்கிறதா சொல்ல வரேன். என்னால நான் எல்லா வழியிலும் தேடிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தை அவனை கண்டுபிடிச்சிருவேன். எம்மா நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குங்க. அது போதும் எனக்கு. கண்டிப்பா உன் பேரன் கிடைப்பான். எப்பா, நம்ம மூசாவுக்கு ஆபத்து இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, அது யார் யாராலும் சொல்லுங்கப்பா. நம்ம குடும்பத்தோட போய் அவன் குடல உருவியாவது நம்ம மூசா மீட்டு வந்துருவான். அவங்க எல்லாம் சாதாரண மனுஷங்கடா. என்ன மீறி என் பேரனை கிட்ட கொண்டு போக முடியும்? ஆனா என்ன மீறின ஒரு சக்தி அவன் அங்க கொண்டு போயிருக்கு. அது துஷ்ட சக்தியா நல்ல சக்தியான்னு தெரியல. நல்ல சக்தி எதுக்காக மாமா மூசாவை கொண்டுட்டு போனோம்? காரணம் இருக்குமா? இருக்கு. அந்த சக்தியை கண்டுபிடிக்கிறேன். அதை நான் சந்திக்கிறேன். மூசா! பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அழைத்தவர் நீர், அழைக்கப்பட்டவன் நான். அதனால பேச வேண்டியது நீங்கள் தான். சரி, விஷயத்துக்கு வரேன். மூசா எங்க? நான் தான் மூசா. ஏய், நான் ஒன்ன கேட்கல. ஏன் மூசாவை கேக்குறேன்? என்னால உருவாக்கப்பட்ட மூசாவை கேக்குறேன். அத உரியவர்கிட்ட போய் கேளுங்க. அதனால தானே உன்கிட்ட கேக்குறேன். உங்களால் உருவாக்கப்பட்ட மூசாவுக்கு உரியவன் நான் இல்லை. ஏய், அவனை அழிக்கணும்னு துடிச்சவனே நீதான்டா. அதனால தான் உன்கிட்ட கேக்குறேன். டேய், தயவு செஞ்சு என் மூசாவை என்கிட்ட கொடுத்துறா. அழிக்கணும்னு நினைச்சு தூக்கிட்டு வந்திருந்தா இவ்வளவு நாள் உயிரோட வச்சிருக்க மாட்டேன். அழிச்சிருந்தா சவாலா உண்மையை சொல்வேனே தவிர கோல மாதிரி பதுங்க மாட்டேன். அப்போ நீ அவளை கடத்தினியா? இல்ல மூசா, என் மந்திர சக்தியால அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு என்ன ஆபத்து வந்திருக்குமோ என்னமோன்னு பயமா இருக்கு. அப்படி ஆபத்து வந்து அவன் அழிஞ்சிருந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். வாய் மூடுறா. அவனை
எதிரிங்க யாரும் கிடையாது. ஒன்னால அவனுக்கு ஆபத்து வரலனா இப்ப அவனுக்கு வந்திருக்கிற ஆபத்து உனக்கு வந்திருக்க ஆபத்து. டேய், உனக்கு ஆபத்து வந்தா அதை உன்னால சமாளிக்க முடியும். அதுக்கான சக்தியும் திறமையும் உன்கிட்ட இருக்கு. ஆனா அவனுக்கு எந்த திறமையும் கிடையாதுடா. உலகத்துல என்ன மட்டுமே நம்பி இருக்கிற ஜீவன்டா அவன். டேய், என் மந்திர சக்தியால் அவனை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலடா. உன் உருவத்திலேயே அவனையும் பார்த்து பார்த்து அவன் மேலேயும் பாசம் வச்சுட்டேன்டா. தாத்தா அவன்கிட்ட தோத்துட்டேன்டா. டேய், என் தோல்வி நான் ஒத்துக்கிறேன்டா. தாத்தா உன்கிட்ட மன்னிப்பிச்சா கேக்குறேன்டா. அவனை காப்பாத்தி கொடுத்துடுறா. டேய், உன் மேல வச்ச பாசத்துக்காக கேக்குறேன்டா. அவனை காப்பாத்தி தாத்தா கொடுத்துருவியா? கொடுத்துடுறா. அவனை காப்பாத்தி கொடுத்துடுறா. காப்பாத்தி கொடுத்துருவல. அந்த டூப்ளிகேட் மூசா இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிக்கிறேன்.